வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தூத்துக்குடி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே தான் வெங்காயம் தேங்காய் வழக்கமாக வாங்குகிற கடை, அதனால தான் அண்ணன் கடையில் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் ஊர் மார்க்கெட்டு கடை. பாருங்கள், உள்ளே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். பழக்கடை, காய்கறி கடைகள் எல்லா கடையுமே இருக்கும். நம்மளுக்கு மட்டன் சிக்கன் எல்லாமே உள்ளே இருக்குது கடை. வெங்காயம் காய்கறிகள் தாங்க. வெங்காயம்லாம் என்ன ரேட்டு? வழக்கமாக இந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்துடுவோம். வந்து இந்த அண்ணன் கடையில் தான் வழக்கம் போல் வாங்குகிற கடையில் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு தேவையான பொருள்களுக்கு வாங்க போகிறோம். இல்லை, தக்காளி 1/2 கிலோ. போதுமா? போதும். உருளைக்கிழங்கு நம்ம வாங்கும்போது நல்லா கல் மாதிரி இருக்கணும் உருளைக்கிழங்கு. அப்போ தான் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிழங்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் கடையில் பார்த்து பார்த்து வாங்கணும். காய்கறிகள் வாங்கினாலும் 1/4 கிலோ இருக்குமா? 1/2 கிலோ வாங்கிட்டா. நல்ல உருளையாக போடுங்க. நாங்கள் மார்க்கெட் வர்ற டயத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி கடையில் நாங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தக்கன ஃப்ரிட்ஜு கிடையாது. அதனால நாங்கள் கரம்பு சாக்கில் விரித்து அப்படியே போட்டுருவோம். தண்ணி தொளித்து அது பாட்டுக்குள்ள வாடாமையே இருக்கும். நம்ம இந்த வெயில் நேரத்துக்கு லெமன் ஜூஸ் போடுறதுக்காண்டி நம்ம எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறோம். புதினா இருந்தால் கொடுங்க. இப்போ காய்கறிகள்லாம் வாங்கியாச்சு. நம்ம ஸ்டோர் சாமான் போய் வாங்கணும். ஸ்டோர் கடைக்கு
நாங்கள் மார்க்கெட்டு வர்ற டயத்தில் அண்ணன் கடையில் வந்து தான் ஸ்டோர் சாமான் வாங்குவோம். இப்போ ஸ்டோர் சாமான் சொல்லியிருக்கோம் அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாங்கிக்கிட்டு அப்படியே இன்னொரு கடைக்கு போவோம். ஆமாம் ரவை அரிசியா ஆமாம். நாங்கள் அப்படியே ஸ்டோர் கடை பக்கத்துலேயே தான் இருக்குது. எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கே மண் சட்டி கடை எதுண்டு. அண்ணன் கடையில் தான் மண் சட்டி வாங்குவோம். இப்போ ஒரு சட்டி வாங்க தான் வந்திருக்கிறோம். என்ன எனக்கு அரிசி சட்டி நல்ல சட்டி எடுங்க. இந்த சட்டி உடஞ்சி போச்சு. இந்த சைஸ் மாதிரி தானே கடாய் மாதிரி வந்திருக்கு. அடிக்கீங்களா கடாய் மாதிரி அந்த பக்கம் வெளியில பாருங்க. கடையை கீழே வச்சிருக்கோம். இது கீழே உட்காரு. சின்னதே இருக்கு. சின்னது இருக்கா எடுங்க பார்ப்போம். இந்த சைஸ்ல இல்லையா? இது கீறி இருக்குண்ணே. வேற எடுங்க பாபு. பாருங்க மண் சட்டி எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க. நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு செமையா இருக்குது. கீழே உட்காரும். கீழே உட்காரும். அடுப்புலேயும் உட்காரும். நல்ல திக்கா இருக்கும். பாருங்க மண் சட்டி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து கடையில் வாங்கிக்கோங்க. அதானே இப்படிவாப்பா கீழே. இப்போ ஸ்டோர் கடையில் நாங்கள் ஸ்டோர் சாமான் வாங்கிட்டோம். இப்போ பல கடையில் போய் பாப்பாய்களுக்கு வந்து பழங்க வாங்கிட்டு அப்படியே சிக்கன் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். கூட பிறந்த அண்ணன் பூண்டு கடையில் பூண்டு அப்பளம் வாங்கியாச்சு. இப்போ பல கடைக்கு போகலாம். அந்த இருக்குல்ல பழக்கடை வழக்கமாக வாங்குகிற பழக்கடை. எவ்வளவு? உங்களுக்கு 1.5 கிலோ. வேறு என்ன பண்ணல? 1.5 கிலோ போதுமா அல்லது 3 கிலோ போட்டுருக்கா? 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு போகும். ஏன்னா இது சிகப்பா விலையா? இது அது இல்லை சோப்புல ஒரே ஒரு பழம் இருந்துச்சு. சோப்பு பழம் இருக்கு ஒன்று கொடுங்க. சிகப்புல இப்படி சோப்பு ட்ராகன் 2 பழம் பெரிய பழம் பார்த்து எடுத்துக்கலாம். வேற என்ன பழம் வேணும்? இது எப்படின்னா கிளிமுக்கு என்ன கிளிமுக்கு எவ்வளோ? 1.5 கிலோ பழமாக தாங்களே. பழம் பார்த்து போட்டுருக்கோம். 1.5 கிலோ ஆகல பழமா கிளிமுக்கு. இதே சோப்பு ட்ராகன் சோப்பு வேற வேணுமா? பழமாக போட்டுருவா.
ஆமாம் பழமாவே எடுங்க. இது நான் உடனே போகிறேன். இதான் மாம்பழத்துக்கு ஒரு 200. இந்த வெள்ளையில் வைக்குமா சிவப்பு வைக்கணும்? சிகப்பை வைங்க. 2 போதுமா? 2 பழமும் 90 ரூபாய்க்கு இருக்குது போதும். 200 டிராகன் ஒரு 90, மாம்பழத்துக்கு ஒரு 40. அப்புறம் ப்ளூபெரி மாக்கா 50 ரூபாய். அவ்வளோதான். இல்லை 330 ரூபா. அப்பளத்தோடு அம்மா இது வந்து பழக்கடை. நாங்கள் பழங்க வழக்கமாக வாங்குகிற கடை தான். பாருங்கள் சுற்றி வர மார்க்கெட்டில் பழக்கடை, காய்கறி கடைகள், பூண்டு கடை எல்லாமே இருக்கும். இப்போ நாங்கள் மார்க்கெட் வந்து பாப்பாவில் கூப்பிட்டு வந்து நல்லா சுற்றி காமிச்சிட்டு இப்போ ஸ்டோர் சாமான், காய்கறி சாமான் எல்லாம் வாங்கியாச்சு, அரிசி தூக்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஆட்டோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. டாடா கடை கடை ஹாய் சொல்லுங்கள்.